ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கான கதைக்குள்ள நம்ம போகலாம். ஒரு காட்டில் ஒரு மகரிஷி தவம் இருந்துட்டு இருந்தாராம். அப்படி தவம் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவர் கையை நீட்டுவாராம். அப்போ அந்த பக்கமாக வர்ற பக்தர்கள் அவங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை கையில் வைப்பாங்க. அவர் சாப்பிட்ருவார். அது என்ன ஏதுன்றதெல்லாம் அவர் பார்க்க மாட்டார். அப்போ பக்தர்கள் அந்த பக்கம் வரும்போது பழங்கள், தேங்காய், அப்புறம் அந்த அப்பம், இந்த மாதிரி அவங்கள்ட்ட என்ன இருக்கோ மகரிஷி கை நீட்டின உடனே வச்சிருவாங்க. அவரும் சாப்பிட்ருவார். இப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஒரு நாள் அந்த பக்கமாக அரசர் வர்றார். அரசர் வரும்போது மகரிஷியை பார்க்குறார். மகரிஷியை பார்க்கும்போது மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா எப்பயும் போல் கையை நீட்டுறார். உடனே அவர் என்ன கொடுக்குறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாருன்னா அவர் குதிரையோட சாணம் அந்த இடத்துல போட்டுச்சு. உடனே அதிலிருந்து சாணத்திலேருந்து ஒரு உருண்டை எடுத்து அவர் கையில் வச்சிட்டார். வச்ச உடனே மகரிஷியும் அதை சாப்பிட்டாரு. இவரும் அரசவைக்கு போயிட்டார். போகும்போது போன உடனே மறுநாள் ஒரு ரிஷி வர்றார். அரண்மனையில், அரசே, நீங்கள் நேற்று மகரிஷிக்கு கொடுத்த ஒரு சாண உருண்டை கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு. உடனே அவரும் சிரிச்சுட்டே அரசன்னு சொல்கிறார். ஆமாம், நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்கிறார். அப்போ அந்த மகரிஷி நீங்கள் கொடுத்த அந்த சாண உருண்டை ஊருக்கு எல்லையில் மலை போல் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னன்னு இப்படி யோசிக்கிறாரு. எதுவுமே விளங்காதது போல் முழிக்கிறார். அப்போ மகரிஷி சொல்கிறாரு, அந்த சாணம் மலை போல் வருது. நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. போகும்போது அந்த சாணம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்காக தான் அது மலை போல் வளர்ந்துட்டுருக்கு அப்படி. அப்போ தான் அரசருக்கு அவரோட தவறு புரிஞ்சிச்சு. ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம், இதை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இவருக்கு அதிலிருந்து ஒரே மன உளைச்சல். என்ன செய்யறதுன்னு தெரியலை. இதை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாவங்கள் நம்ம செய்து சில புண்ணியங்களை செஞ்சு நம்ம அதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து முடிவு பண்ணிடுறார். உடனே என்ன முடிவு பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஊரில் திருமணமாகாத பெண்கள் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் அழைச்சி அவங்களுக்கு திருமணத்திற்கு தேவையான பணம், நகை உதவி பண்ணி அந்த பாவத்தை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டார். உடனே என்ன பண்ணிட்டாரு, அரசவையில் ஒரு குடில் மாதிரி போட்டு அந்த குடிலில் அரசன் தங்கியிருக்கார். தங்கி இருந்து அங்கே வர்றவங்களுக்கு உதவி பண்ணுறார். அதுலேயாவது நமக்கு கொஞ்சம் பாவம் குறையும் அப்படின்ற நம்பிக்கை அந்த அரசனுக்கு. உடனே என்ன பண்ணிட்டாரு, அதை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்படி தொடர்ந்து செய்யும்போது அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அரசர் உதவி செய்யலை, கன்னி பெண்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பணம், நகை தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை இவர் சீரழிக்கிறாரு, தவறான முறையில் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஊர் எல்லா பக்கமும் ஒரு கதை கட்டி விட்டுறாங்க. இவர் ஆனால் உண்மையிலேயே நன்மை தான் செய்கிறாரு. ஆனால் ஊர் என்ன சொல்லுது, இவரை தவறுதலாக பரப்பிடுறாங்க. அப்போ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பார்வையற்றவரும் அவரோட மனைவியும் வர்றாங்க. அரசனோட குடில் வாசல்ல நின்று பிச்சை கேட்குறாங்க. ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவரோட கணவர் கேட்குறாங்க, அந்த அம்மா கேட்குறாங்க, கணவர் கேட்குறாரு, நீ யாரோட இடத்துலம்மா இன்னைக்கு வந்திருக்க, பிச்சை கேட்குற, எங்கே கேட்குற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போ மனைவி சொல்கிறாங்க, இது அரசனோட குடில், இங்கே தான் இன்னைக்கு நம்ம கேட்குறோம்.
இங்கே தான் வந்திருக்கேன் அன்பே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே இவர், என்ன இவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன் நீ, அரசனே வந்து நம்ம ஊரில் இருக்கிற கன்னி பெண்களை எல்லாரையும் தவறுதலான முறையில் இவர் பயன்படுத்துகிறாருன்னு ஊரே சொல்லிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு போய் நீ வரலாமா அப்படின்னு சொல்லி கணவர் சொல்கிறார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அன்பே, நான் வந்து எவ்வளவு உங்களுக்கு நம்பிக்கையாகவும் எப்படி நான் உங்களுக்கு நல்ல முறையில் நடந்துக்கிட்டு இருக்கேன், இத்தனை வருஷ காலமாக உங்களோட வாழ்ந்துட்டுருக்கேன், அதன் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், இவர் வந்து நல்ல விஷயந்தான் செய்கிறாரு. ஆனால் எல்லாருமே இவரை வந்து தவறாக பேசி அவர் திருந்தின மனிதனுடைய பாவத்தை வந்து எல்லாருமே பங்கு போட்டுக்கிறாங்க. மலை போல வளர்ந்து நிற்கிற அந்த கவலத்தை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன்னு தவறாக எடுக்காதீங்க, அதில் இருந்த மிச்சம் ஒரு கவலத்தை வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த பிறவியில் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறீங்க, அடுத்த பிறவியிலையும் உங்களுக்கு இதுதான் அன்பே கிடைக்கும், கண் பார்வை கிடைக்காது அடுத்த பிறவியிலையும் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு. ஆமாம், இவர் வந்து மனம் திருந்தி அவருடைய தவறை உணர்ந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு, என்னை போல தவறுதல் யாரும் இனிமே மகரிஷிக்கு நான் செஞ்ச தப்பு மாதிரி நீங்கள் யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லி நன்னெறிகளை புகட்டி அவர் உதவியும் சேர்ந்து பண்ணுறாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கிறவரை எல்லாரும் தவறாக பேசி அவங்கவுங்க இவருடைய பாவத்திலிருந்து பங்கு எடுத்துக்கிட்டாங்க. அதில் இருந்த மிச்சத்தையும் நீங்களும் எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாங்க. அவரும் அப்படியே ரொம்ப கவலைக்கிடமாக ஆயிடுறாரு நம்ம பார்வையற்ற அந்த அம்மாவோட கணவர். மக்களே, கதை புரிஞ்சிச்சா? இப்போ வந்து இந்த கதையோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதர் வந்து திருந்தலை அப்படின்னா அது வேற விஷயம். ஆனால் தன் தவற உணர்ந்து திருந்தி வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்ம பேசவே கூடாது. ஓரளவுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து நம்பணும். அவங்க தவறுதலாக அவங்கள தவறாக நம்ம பேசிட்டு அவங்களுக்கு இருக்கிற பாவத்தில் நம்மளும் பங்கெடுத்துடுறோம். அதனால் மனம் திருந்தி வர்றவங்களை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிறணும், நம்பிக்கையாக இருக்கணும். நம்ம எதுவுமே தெரியாமல் அடுத்தவர்களை வந்து பேசக்கூடாது. அதை தான் இந்த கதை விளக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் சகஜமாகவே நடக்குது, உங்களுக்கும் தெரிஞ்சது தான். ஒருத்தவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கேரக்டரை நம்ம வந்து மாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, விலகிக்கணும். நல்லா தெரிஞ்ச மாதிரி அவங்கள வந்து அவதூறாக பேசக்கூடாது. பேசினால் அவங்க பாவமே பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தில் நமக்கும் பங்கு இருக்குன்றதை தான் இந்த கதை சொல்லி உணர்த்துது நமக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இனிமேல் நம்ம முடிஞ்ச அளவு அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்போம்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நடக்கணும்னு நான் நம்புகிறேன், ஆசைப்படுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பொன் தமிழ் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. பாய்.